இப்போ ஃபுட்லாம் வந்து ரிவ்யூ பண்றீங்க, பிளாக்ஸ் பண்றீங்கன்னா, நெறைய ரெஸ்டாரண்ட் போவீங்க, நெறைய ஃபுட் வெரைட்டிஸ் பார்ப்பீங்க. அவ்வளோத்தையும் நீங்க சாப்பிட்டுருவீங்களா? அது இனிஷியல் டைம்லாம் இருந்துச்சுங்க. கம்ப்ளீட்டா சாப்பிடுறதா? நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டே ஆரம்பிக்கிறேன். ஆ. இப்போ நான் வந்து ஐ அம் ஓவர் 90 வெயிட்ல. ஓகேவா? நான் ஆரம்பிச்ச டைம்ல வந்து என்னோட வெயிட் 67, 70க்குள்ள அவ்வளோதான் இருந்துச்சு. பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும். ரொம்ப ஓகே. உங்களோட லீனா இருப்பேன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் இருந்தேன். ஆ அந்த இந்த ஃபுட் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணி தான் வெயிட் விழுந்துச்சு. அந்த இனிஷியல் டைம்ல அந்த இந்த மாரி டேஸ்ட் மாரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்லாம் தோணும். நம்ம பண்ணா ஜென்யூனா பண்ணணும்டா. உண்மை. நியாயம். பண்ணணும்டா அப்படின்னு நியாயம் சொல்லிட்டு அப்படின்னு பண்ணிக்கலாம். என்ன பண்ணோம், ஒரு வாட்டி டேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு 3, 4 வாட்டி டேஸ்ட் பண்ணுவோம். அப்போலாம் என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து வி நோ த ஸ்ட்ராட்டஜி. ஒரு 2 டைம் சாப்பிட்டா போதும். அதிலேயே நம்மளால ஃபீல் பண்ணி சொல்ல முடியும். அப்போ வந்து எப்படின்னா, பப்ளிக் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அப்போ ஃபுட் பிளாகிங்னா என்னன்னு கூட தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுல்லா சாப்பிடணும்டா, புரியணும், மக்களுக்கு புரியணும், தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வச்சு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சுருவேன். ஓகே. நானும் கேமராமேன். இப்போ ஒரு 10 ஃபுட் இருந்தால் நானும் கேமராமேன் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எங்களால் ஒரு லெவலுக்கு மேலே முடியல. இந்த ஒரு 1 இயர் போக 2 அதுக்கு மேலே முடியல. டெய்லி வெளி ஃபுட்டே முடியல. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி வரும்போது இல்லாதவங்களுக்கு யாராவது வெளில ரோட்டில் இருப்பாங்களுக்குலாம் கொடுத்துருவோம். அப்படி ஃபுல்லாலாம் கையெல்லாம் வைக்க மாட்டோம். அது கை வைக்கிறது வந்து தனியாக ஸ்பூனில் ஒதுக்கிட்டு மிச்சது தான் அப்படி தான். அது பார்த்து வி நோ ஹவ் டு மெயின்டெயின் இட். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃபுட்டையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த ஃபுட்டோட ப்ராப்ளம்ஸ்லாம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் சேனலில் ஒரு பார்ட் வச்சோம். அதாவது எங்கள் சேனலோட சீக்வன்ஸே எப்படி இருக்குன்னா, அந்த கண்டென்ட்டோட ப்ரோமோ இருக்கும். அப்புறம் அந்த எப்போவுமே ஒரு கடையை பற்றி நான் சொல்கிறத விட அந்த கடையோட உரிமையாளர், அதாவது ஓனரே வந்து அதை பற்றி பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அதை வந்து அந்த ஓனரும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நான் கண்டென்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த கண்டென்ட்டையும் என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே ஓனர் பேசுவாங்க. பிகாஸ் ஐ கான்ட் ப்ராமிஸ் த வாட் தே டூ. ஓகேவா? ஸோ அவங்க தான் அது அவங்க கடையில் என்ன இருக்குன்றதை சொல்லணும். நான் சொன்னாலும் அது இல்லாமையே இருக்கலாம். அதனால் அந்த ப்ளேமே நான் எடுத்துக்க முடியாது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி வச்சோம். ஸோ இந்த ஃபுட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் கொடுக்கும்போது இன்னும் கேட்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு யூடியூபோட ஃபஸ்ட் ரெவன்யூவே எடுத்து ஃபுட் சர்வீஸ் தான் பண்ணோம். எங்களோட ஃபஸ்ட்டு 3 ரெவன்யூஸ் ஃபார் ஃபுட் சர்வீஸ். நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. வந்துச்சு. நாங்கள் வி வேர் ஒர்க்கிங். அது எங்களோட வேறு ஃபர்ம்ஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் சரி, என் ஃப்ரெண்டும் தான் எனக்கு கேமரா பண்ணான். நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் பேங்கிங்கில் இருந்தான், டெக்கில் இருந்தேன் நான். 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த மணி நீட்லாம் இல்லை. ஸோ அதை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இதில் யோசிச்சது அந்த விஷயம் என்னென்னா, எல்லா கடைக்காரங்கக்கிட்டையும் ஃபுட் வேஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினச்சோம். இதுக்கு எனக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா, நான் வந்து ஒரு ஃபுட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீம், அதாவது அவங்க இப்போ கவர்மெண்ட் லெவல் டீமில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ட்ரஸ்ட் பிளான் தான். ஸோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபுட் வேஸ்டர்ஸ்லாம் அவங்க தான் வந்து நிறைய இது கலெக்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து பயணிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த கண்டென்ட் க்ரியேஷனுக்கு அப்புறம். ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது, ப்ரோ நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், அவங்க சொன்னதை கேட்டுட்டு நான் அதெல்லாம் கேட்டேன். போகும்போது எல்லா கடைக்காரங்கள்ட்டையும் கேட்பேன், ப்ரோ நீங்கள் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சொல்லி முடியும், உங்கள் கடை அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுங்க, லாஸ்ட்டாக ஃபுட் வேஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ அதில் வந்து அவங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து பல மாதிரி இருக்கும். லைக் சாப்பிட்டுட்டு கஸ்டமர்ஸ் போட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி நாங்கள் அதிகமாக போடுவோம், ஃபுட்டு நிறைய சேல் பண்ணணும் போடுவோம், பட் ஆனால் இன்றைக்கி சேல் ஆகாமல் போயிடும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்கண்ணா இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. நான் இவ்வளோ கம்மி பண்ணலாம், பப்ளிக்கிட்ட நானே அட்வைஸ் பண்ணலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே அட்வைஸ் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி. அது ஒரு பொறுப்பாக, சமுதாய பொறுப்பாக கொஞ்சம் சொல்லணுமே அப்படின்னு ஒரு தாட்டோடு அதை பண்ணது. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 2023க்கு அப்புறம் நான் அதை நிறுத்திட்டேன். பூமர் மாதிரி ஆகிப்போச்சு அது. நான் ரிப்பீட்டேட்டிவாக ஒரு விஷயத்த சொல்ல என்ன அப்புறம் பூமர் மாதிரி இதே கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஆனையும் நானே இது இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் வீடியோஸில் இருக்காது. அதுக்கு முன்னாடிலாம் இருக்கும். எடுத்து பார்த்தா இப்போ இருக்கும் பழைய வீடியோ 23லேருந்து இருக்கு முன்னாடி இருக்கும். லாஸ்ட் 2 வருஷம் இருக்காது, 1.5 வருஷமா இருக்கு. நல்ல விஷயம் சொன்னால் பூமர்ன்றாங்க அப்படிதான் சொன்னாங்க. சரி, அது வந்து நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அதை நான் ஸ்டாப் பண்ண. அதுக்கப்புறம் 24க்கு அப்புறம் இருக்காது, 24லேருந்து இருக்காது. திஸ் வே அப்படி தான் போச்சு இது. ஸோ இதுதான் அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம்.